உங்களோட வீட்டில் சாப்பாடு அதுகள் மிச்சமானால் அதை தூக்கி வீசாதீங்க, ஒன்று இல்லாதவங்களுக்கு கொடுங்க. இல்லை அந்த சாப்பாடை வச்சு வேறு எதுவும் சாப்பாடு செய்யலுமான்னு சொல்லி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு நானும் அப்படி தான் ஒரு விஷயம் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதாவது காலையில் தம்பிக்கு காலையில் கடலை வச்சுருந்தேன். நான் அதில் கொஞ்சம் மிச்சமாயிட்டு, ஸோ அதை வச்சு பின்னேரம் ஒரு சின்ன ஒரு சாப்பாடு ஒன்று செய்து எடுத்துட்டேன். நம்ம கடலை பருப்பில் வடை சுடுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த கடலையிலே நான் வடை சுடலாமண்டு ரெடி பண்ணி எடுத்துக்கொண்டேன். கொஞ்சமாக தான் கடலை மிஞ்சி இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கடலை பருப்பில் எப்படி வடை சுடுறதுக்கு வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வடை சுடுவோமோ, அதே மாதிரி இதுக்கும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு ரெடி பண்ணி சின்ன சின்ன உருண்டை பிடிச்சி தட்டி தட்டி எடுத்துட்டேன். அடுப்பில் வச்ச எண்ணெய் கொதிக்கிறதுக்கு இடையில் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வச்சுட்டேன். முதல் தரம் செய்யும் பொழுது எண்ணெயில் போடைக்கில் எல்லாமே உதிர்ந்து கொட்டிடுது. நான் அவ்வளோ பெர்ஃபெக்டாக சமைக்கவே மாட்டேன். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாமட்டு தான் அடுத்த நான் முதல் தடவை 2 உருண்டையை போட்டு பார்த்தேன். அது தூள் ஆயிட்டுது. ஸோ இருந்தாலும் மனசை தளர விடாமல் ட்ரை தானே பண்ணுறோம், நம்ம வீட்டுக்கு தானே சமைக்கிறோம்னு பிறகு ஒரு சின்ன தோசைக்கல்லில் எண்ணெயை விட்டு சும்மா தட்டி தட்டி வச்சு புரட்டி பார்த்தேன். நான் ரொம்ப நல்லாவே இது வீட்டை இருக்கிற எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. சும்மா ட்ரை பண்ணி பார்த்ததால் ஒரு 4-5 வடை தான் வந்தது. இருந்தாலும் டேஸ்ட்டாக இருந்தது. இதோட லைட்டாக சோஸ் விட்டு தக்காளி சோஸ் விட்டு சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ சாப்பாடுகள் மிச்சமானால் வீசாமல் அதை வச்சு என்ன சாப்பாடுகள் செய்யலாமென்று நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாட்டை எப்போவுமே வேஸ்ட் ஆக்காதீங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் செய்து பாருங்கள்.